தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் கொடுப்பது தொடர்பான ஒரு வழக்கில் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவீங்க, ஃப்ரீயாக கேஸ் கொடுத்துருவீங்க, ஃப்ரீயாக கரண்ட் கொடுத்துருவீங்க, இப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டா மக்கள் எதுக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதே மாதிரி எல்லாமே நமக்கு ஒரே பிளாட்ஃபார்மில் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஃப்ரீயாக வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி வேலையை கற்றுக்குவாங்க அப்படின்னு வேற கேட்டிருக்கிறார். நீதிபதியோடைய இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா ஜென்ரலாக பொது புத்தியிலிருந்து யோசிக்கிற எல்லாருக்கும் தோணக்கூடிய இந்த கருத்து தான் அது. மக்களுக்கு போகக்கூடிய சமூக நல திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய காசு, மக்கள் வரி பணத்திலிருந்து வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய பணம் அப்படிங்கிறது மக்களுக்கு திருப்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தின் வழியாக திருப்பி மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயத்த இலவசம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சமூக நல திட்டம் அப்படிங்கிறத இலவசம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? இதுல இருந்தே நமக்கும் நீதிபதிகள் கிட்டையும் சில கேள்விகள் இருக்குது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பார்த்தோம்னா சம்பளமாக மாசம் 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது. இது இல்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் இலவசமாக என்னென்னலாம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட், இதெல்லாம் அஃபீஷியலாக கவர்மெண்ட் வெப்சைட்ல எடுத்தது. அதாவது நீதிபதிகள் ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது, ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃபர்னிஷிங் அலவன்ஸ் அப்படிங்கிற பேரில் மட்டுமே அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுது. இது இல்லாமல் அவங்களுக்கு இலவசமாக பங்களா அல்லது வீடு கொடுக்கப்படுது. அப்படி வீடு இல்லைன்னாலும் அவங்களுடைய சம்பளத்தில் 24% ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக கொடுக்கப்படுது. கூடுதலாக, அதாவது சம்பளத்தில் வராமல் சம்பளத்தில் 24% கூடுதலாக அலவன்ஸாக கொடுக்கப்படுது. இலவசமாக நீதிபதி குடியிருப்பதற்காக மட்டும். அடுத்தது, நீதிபதியினுடைய குடும்பத்திற்கே மொத்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு, இதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. இது இல்லாமல் நீதிபதி இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலுமே அவருக்கான அந்த டிராவலுக்கான செலவு இருக்குல்ல, அதையும் அரசாங்கம் ஏற்றுக்குது. இது இல்லாமல் நீதிபதி அவருடைய காருக்கு 200 லிட்டர் மாதத்துக்கு ஃப்ரீயாக பெட்ரோல் போட்டுக்க முடியும். அதே மாதிரி நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆனாலுமே, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆனாலுமே அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை அவங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். வீடு மட்டும் கொடுக்கப்படுறதில்ல, வீட்டினுடைய மெயின்டெனன்ஸும் சேர்த்து பார்த்து கொள்ளப்படுது அரசாங்கத்தால். அதே மாதிரி நீதிபதிக்கு செக்யூரிட்டி பர்சனல் கொடுக்கப்படுது. அதே மாதிரி அவருடைய வீட்டு வேலைக்கும் அலுவலக வேலைக்கும் ஸ்டாஃப் அவங்களுக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. டிரைவர், பர்சனல் அசிஸ்டன்ட், இப்படி எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது. அவருடைய வீட்டுக்கான கரண்ட் பில் இருக்குது இல்லைங்களா, அதையும் அரசாங்கம் தான் கட்டுது. இது இல்லாமல் சம்சரி அலவன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 45,000 மாதம் கொடுக்கப்படுது. இது எல்லாமே பார்த்தோம்னா அரசாங்கம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அவங்க கிட்ட எந்த காசும் வாங்காம இலவசமாக செய்து கொடுக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை இலவசம் அப்படிங்கிற வார்த்தையின் கீழே குறுக்க கூடாது. ஏன் அப்படின்னா நீதிபதிகளுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையாக இதை அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது. அவங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் இதை செய்ய வேண்டியது தன்னுடைய கடமை என்ற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் பார்த்தோம்னா மக்கள் நலனுக்காக சமூக நலத்திட்டங்களை வகுக்கிறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பணமாக கொடுக்கறது அல்லது திட்டங்களாக கொடுக்கறது அல்லது பொருட்களாக கொடுக்கறது அப்படின்னு பல திட்டங்களை அரசாங்கம் வகுக்குது. எப்படி நம்ம நீதிபதிகளுக்கு அரசாங்கம் பண்ணி கொடுக்கறத ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் மக்களுக்கு அரசாங்கம் செய்கிறதையும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடாது. இது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். சரி, அப்படி எவ்வளோதான் அரசாங்கம் இலவசமாக மக்களுக்கு கொட்டி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா 4.5 லட்சம் கோடி ஆவரேஜாக போடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதோடைய அமௌண்ட் கூடிக்கிட்டே போகும். இப்போ இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு இலவச திட்டங்கள் பணமாக கொடுக்கறது, இந்த மாதிரி என்னென்ன தான் அப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பட்ஜெட் டாக்குமெண்ட்லேருந்து பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பார்த்தோம்னா 14,412 கோடி. அடுத்தது புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின்படி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜுக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு 512 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. அடுத்ததாக தமிழ் புதல்வன் ஸ்கீம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போற பசங்க, காலேஜ் போற பசங்களுக்கு 1000 ரூபாய் மாசம். இதன்படி பார்த்தோம்னா 492 கோடி. அடுத்தது மாணவர்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு 2000 கோடி. காலை உணவு திட்டம், அதுக்கு 506 கோடி. அடுத்ததா மதிய உணவு திட்டம், அதுக்கு 2834 கோடி. இது இல்லாமல் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு
முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் ஒரு 1092 கோடி ரூபாய். முதியவர்களுக்கான பென்ஷன் தொகை இது வந்து பார்த்தோம்னா 5463 கோடி ரூபாய். இது இல்லாமல் ரேஷன் கடைகளில் நமக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதுக்கெல்லாம் சப்சிடிக்காக ஒதுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 14,000 கோடி ஆண்டுக்கு. இது இல்லாமல் மகளிருக்கான இலவச பேருந்து, மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் இப்படின்னு டிரான்ஸ்போர்ட் வகையில் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு 10,108 கோடி ரூபாய். அடுத்ததாக ஸ்கூல் பசங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கு கொடுக்கறது ஃப்ரீயாக, நோட்டு கொடுக்கறது, யூனிஃபார்ம் கொடுக்கறது, செருப்பு கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,602 கோடி. அடுத்தது இலவச வேட்டி சேலை 612 கோடி. ஸோ இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 53,000 கோடி ரூபாய் சமூக நலத்திட்டங்களுக்காக அப்படிங்கிறது செலவிடப்படுது. இது இல்லாமல் நிறைய வெவ்வேறு வகையிலான சமூக நலத்திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நேரடியாக பணமாக அல்லது பொருளாக அல்லது வெவ்வேறு வகையில் பயனடைகிற வகையில் இலவசமாக கிடைக்கிற திட்டங்களை மட்டும் நம்ம இதில் பட்டியலிட்டிருக்கிறோம். ஸோ 4,5 லட்சம் கோடியிலேருந்து 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரைக்கும் போடப்படுற பட்ஜெட்டில் இவங்க சொல்லக்கூடிய ஃப்ரீ பீஸ் அல்லது இலவசமாக நிதி கொடுக்கறது, இலவசமாக பொருட்கள் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்களுக்காக ஒரு 53,000 கோடி செலவிடப்படுது. இதுவே பார்க்குறதுக்கு ஐயோ இவ்வளவா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் நிறைய டேட்டாஸை நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கடைசி 10 வருடங்களில் பாஜக ஆட்சியில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது அரசு வங்கிகள்லேருந்து, பொதுத்துறை வங்கிகள்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட தொகை, லோன் வாங்கிட்டு கட்டாமல் ஓடிய ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட தொகை, பெரும் பணக்காரர்கள் தான் இதில் அதிகம். அது மட்டும் பார்த்தோம்னா 12 லட்சம் கோடி. கடந்த 5 வருடங்களில் மட்டும் 5.8 லட்சம் கோடி. இதில் பெரும்பான்மையான பணம் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள், பெரிய பெரிய பணக்காரர்கள் கடன் வாங்கிட்டு கட்டாமல் விட்ட பணம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல், அது என்னன்னா இந்தியாவினுடைய சிஏஜி கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 வருஷத்தில் மட்டும் 2016லேருந்து 22 வரைக்கும் மட்டுமான அந்த பீரியடில் மட்டும் பார்த்தோம்னா 19.35 லட்சம் கோடி டேக்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசுக்கு வந்து சேரலை, கலெக்ட் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ டேக்ஸ் கட்டலை, டேக்ஸ் வரலை அப்படின்னோடனே நம்மள மாதிரியான சின்ன சின்ன ஆட்கள் தான் டேக்ஸ் கட்டாமல் விட்டாங்க போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. அந்த 19 லட்சம் கோடியில் வெறும் 8,000 பேர் கட்டாமல் விட்டது மட்டும் 6 லட்சம் கோடி. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் கட்டாம 10 கம்பெனிங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே டேக்ஸை கட்டலை. அதே மாதிரி 100 கோடியிலேருந்து 500 கோடி டேக்ஸ் கட்டாத கம்பெனிகள் அப்படிங்கிறவங்க 605 கம்பெனி. இதெல்லாம் வந்து 20,000 கட்டாதவங்க, 30,000 கட்டாதவங்க, 1 லட்சம் கட்டாதவங்க கிடையாது. 10,000 கோடி கட்டாதவங்க, 100லேருந்து 500 கோடி கட்டாதவங்க. இதில் 101 கம்பெனிகள் சேர்ந்து பார்த்தோம்னா 1,85,338 கோடி ரூபாய் டேக்ஸை கட்டலை. 31 இண்டிவிஜுவல்ஸ், தனிநபர்கள் பார்த்தோம்னா 2,83,601 கோடி டேக்ஸ் கட்டலை. ஸோ 100 கம்பெனியும் 31 தனிநபரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 4,5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே டேக்ஸை கட்டலை. இந்த 31 தனிநபர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் டாப்பு ஒரே ஒரு தனிநபர், அவர் கட்டாத டேக்ஸ் மட்டும் 1,37,563 கோடி. அந்த ஒரு தனிநபர் யார் அப்படிங்கிற பேரை சிஏஜி ரிப்போர்ட்டில் வெளியிடலை. ஒரே ஒருத்தர் மட்டும் 1,37,000 கோடிக்கு டேக்ஸ் கட்டலை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுக்கும் சேர்த்து தமிழ்நாடு அரசு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்காக, இலவசங்களுக்காக செலவு பண்ண பணம் அப்படிங்கிறது 53,000 கோடி. இது இந்த ஒரே ஒருத்தர் டேக்ஸ் கட்டாமல் இருக்கார் பார்த்தீங்களா, இதை விட 3 மடங்கு பணம் அவர் டேக்ஸை கட்டாமல் இருக்கிறார். இதெல்லாம் இங்கே பேசு பொருள் ஆகவே இல்லை. ஆனால் 53,000 கோடியே ஒரு வருஷம் முழுக்க 8 கோடி மக்களுக்கும் சேர்த்து தமிழ்நாடு அரசு செலவு பண்ணுறது. ஐயையோ நிதியை வீணாக்கிட்டாங்க, ஐயையோ கடனில் மூழ்குது, தமிழ்நாடே கடன் மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு, இலவசம் கொடுத்து கொடுத்து மக்களை சீரடிக்கிறாங்க அப்படின்னு தினந்தோறும் செய்தி வருது. ஆனால் ஒரே ஒரு நபர் 1,37,563 கோடியை வரி கட்டாமல் இருக்கிறார் அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்திருக்குது. இது பேசு பொருளாகவே மாறலை. ஏன்னா அவர் பணக்காரர், இந்த இலவசங்களை வாங்குகிற மக்கள் ஏழைகள். அதே மாதிரி இந்த 19.35 லட்சம் கோடி டேக்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கவர்மெண்ட்டில், அதை சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதில் 97% பணம் அப்படிங்கிறது டிஃபிகல்ட் டு ரெக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வாங்குறதே கஷ்டம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இலவசங்களை பற்றி பேசும்போது, இலவசங்களால் நாடு சீரழியுது, பொருளாதாரம் பாதாளத்துக்கு போகுது
அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி இலவசங்களால் இவ்வளோ சீரழிவு நடக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய நீதிபதி, பணம் இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, இருக்கிறவங்களுக்கு எதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்கணும், எல்லாருக்கும் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பீங்க, எல்லாருக்கும் எப்படி ஃப்ரீயாக ரேஷன் கடையில் சாப்பாடு கொடுப்பீங்க, எல்லாருக்கும் எப்படி அரிசி கொடுப்பீங்க, எல்லாருக்கும் எப்படி கேஸ் கொடுப்பீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடிய எல்லாருக்கும் எப்படி கொடுப்பீங்க, இருக்கிறவங்க கிட்ட காசு வாங்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீரணும், மக்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து ஆக்ஸ்ஃபாம் அப்படிங்கிற நிறுவனம் சொல்லி காட்டுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டினுடைய பெரும் பணக்காரர்கள் பில்லியனர்ஸ் அவங்களுக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பில் வெல்த் டேக்ஸ், சின்ன அளவிலான வெல்த் டேக்ஸ் போட்டாலே போதும், இந்த நாட்டில் பல திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற பரிந்துரையை வைக்கிறாங்க. இதை பற்றி எந்த நீதிபதியாவது பேசுவார்களா அல்லது ஏன் பேச மாட்டுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு எதுக்கு இலவச கரண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறார் நீதிபதி. ஆனால் அவருடைய வீட்டுக்கே இலவசமாகத்தான் கரண்ட் கிடைக்குது. அவர் 2,50,000 2,80,000 சம்பளம் வாங்குறார். அவருடைய வீட்டுக்கு எனக்கெல்லாம் இலவச மின்சாரம் தேவையில்லை, இந்த ரூலை மாற்றுங்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னுடைய வீட்டு கரண்ட் பில்லை நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த நீதிபதியாவது சொல்லியிருக்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம வந்து நீதிபதிகளை விமர்சிக்கிறதுக்காகவோ அல்லது தனி மனிதர்களாக அவர்களை சுட்டி காட்டுவதற்காகவோ சொல்லலை. மக்களுக்கான இலவச திட்டங்களை கேள்வி கேட்கும்போது அவர்கள் சுய விமர்சனமாக இதையும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. இப்போ இந்த ஆக்ஸ்ஃபாம் நிறுவனம் சொன்ன சில முக்கியமான பரிந்துரைகள், அதாவது இந்த நாட்டில் இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது, பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏழைகள் அப்படியே இருக்கிறாங்க அல்லது இன்னும் ஏழைகளாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிறுவனம் இந்த இன்இக்வாலிட்டி கேப்பை ஃபில் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சில பரிந்துரைகளை வைக்கிறாங்க. அந்த பரிந்துரைகளில் முக்கியமானது பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வெறும் 3% வெல்த் டேக்ஸ் போட்டால் போதும். அதன் மூலமாக பார்த்தோம்னா இந்தியாவினுடைய இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் இருக்குல்ல, மிகப்பெரிய ஹெல்த் கேர் ஸ்கீம், அந்த ஸ்கீமை 3 வருஷத்துக்கு ரன் பண்ணலாம். அதே மாதிரி டாப் 10 பில்லியனர்ஸ், வெறும் 10 பில்லியனர்ஸ் அவங்களுடைய வெல்த் மேலே 5% டேக்ஸ் போட்டால் போதும். அதன் மூலமாக பார்த்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ட்ரைபல் ஹெல்த் கேர் இருக்குல்ல, அதை 5 வருஷத்துக்கு ரன் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவுடைய பில்லியனர்ஸுக்கு மேலே 2% வெல்த் டேக்ஸ் போட்டால் போதும். அதன் மூலமாக பார்த்தோம்னா 42,000 கோடி செலவில் இந்த நாட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம், சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம் நடத்தப்படுது. இதன் மூலமாக 3 வருஷத்துக்கு இந்த நாட்டில் குழந்தைகளுக்கான மக்களுக்கான ஊட்டச்சத்துக்கான செலவை முழுமையாக ஏற்க முடியும்னு சொல்கிறாங்க, வெறும் 2% டேக்ஸ் போடுறது மூலமாக. அதே மாதிரி டாப் 100 பில்லியனர்ஸுக்கு 2% டேக்ஸ் போட்டால் போதும், வெல்த் டேக்ஸ் போட்டால் போதும். அதன் மூலமாக பார்த்தோம்னா இந்தியாவினுடைய மருத்துவத்துக்கு செலவு பண்ணுற அந்த பணத்தை ஜிடிபியில் 3% இலக்கை அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இலக்கை உடனடியாக ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி டாப் 10 பில்லியனருக்கு மேலே ஒரே 1% வெல்த் டேக்ஸ் போட்டால் போதும். இந்த சமக்ர சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிற பள்ளி கல்விக்கான திட்டம், அந்த திட்டத்துக்கான காசை ஒன்றிய அரசு இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கான செலவை ஒரு வருஷம் முழுக்க போது அந்த 1% டேக்ஸ் மூலமாக கொடுத்துட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் பணம் இருக்கிறவர்கள் மேலே பணம் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. இதனால் இந்த நாட்டில் இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த நாட்டினுடைய நீதிபதிகள் கவலைப்படுவதே இல்லை. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இலவசங்களை பற்றி நீதிபதிகள் பேசும்போது நமக்கு இந்த கேள்வி நமக்கு சேர்ந்து வருது. அதே மாதிரி பார்த்தோம்னா கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சிது மோடி அரசு. அந்த கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சதுனால ஒவ்வொரு வருஷமும் 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த நாட்டுக்கு இழப்பு ஏற்படுது. அந்த 1,00,000 கோடி ரூபாய் இருந்ததுன்னா அதை வைத்து இந்த நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான செலவு இருக்குல்ல, அதை விட அதிகம் இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிறது. அதாவது நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் கொடுப்பதற்கான ஒட்டுமொத்த பட்ஜெட்டை விட சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு டேக்ஸ் கட் பண்ணதன் மூலமாக நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது அதிகம். ஸோ அதனால் இலவசங்களால் நாடு சீரழியுது, மக்கள் சீரழிகிறாங்க, நாடு கடனில் மூழ்குது, பொருளாதாரம் பாதாளத்துக்கு போகுது அப்படின்லாம் சொல்லும்போது
அப்போ நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் என்ன, இதனால் நாடு சீரழியலையா, இதனால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படலையா அப்படிங்கிற கேள்வியை சேர்த்து கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.